இந்த 300,000 விட ரியல்டை ஃபீஸ் இருக்கு, க்ளோசிங் ஃபீஸ் இருக்கு. 300,000 லாஸ்ட்ல ஒரு வீடு வித்திருக்காங்க. இதனால இந்த கம்யூனிட்டிக்கே ஒரு பெரிய லாஸ்ட்னு சொல்லலாம். வாங்கின விலைக்கு இப்ப விற்க முடியல. ஆஷோவால இன்றைக்கு 1 பெட்ரூம் பேஸ்மெண்ட் லிஸ்ட் பண்ணிருக்கு $2,000. ஏன் இந்த ரெண்டல் அதிகமா இருக்கு? என்ன காரணம்? 2020க்கு பிற வாங்கின ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஓவர் ஆஸ்கிங் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு வேரியபிள் மோர்கேஜ்ல இருக்கிற எல்லாருமே ஹை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப பிக்ஸ் ரேட்ல இருக்கிற எல்லாருக்குமே நெக்ஸ்ட் இயர் தான் இதோட தாக்கம் ஆரம்பம். அப்ப சொல்யூஷன் என்ன? இதுல இருந்து எப்படி வெளியில வரலாம்? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்தியா வீடியோல ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை பத்தி தான் பேச போறோம். இன்னைக்குள்ள ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை பாத்தீங்கன்னு சொன்னா வீடுகளை விற்க முடியல, வாங்க முடியல. வச்சிருந்தாலும் நட்டம், வித்தாலும் நட்டம். இன்னைக்கு வேரியபிள் மோர்கேஜ்ல இருக்கிற எல்லாருமே தடு மாறிக்கொண்டிருக்கிறாங்க. மந்த்லி மோர்கேஜை விட வட்டி அதிகமா இருக்கு. சோ பிரின்சிபல்ல இருந்து வட்டியை மட்டும் இன்னைக்கு கட்டி கொண்டிருக்கிறாங்க. 5 இயர் பிக்ஸ் மோர்கேஜ்ல இருக்கிற எல்லாருமே நெக்ஸ்ட் இயர் தான் இதோட தாக்கத்தை உணர ஆரம்பிப்பீங்க. சோ நாங்க ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரிவு வரத்தான் போகுது. இன்ஃபிளேஷன், ஜாப் லாஸ், ரிசெஷன் இது மூன்றுமே அதிகரிக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாலும் வாங்குறதுக்கு மக்களோட கையில காசு இருக்காது. ஆல்ரெடி அப் டு $300,000 லாஸ்ட்ல தான் வீடுகள் விற்கப்படுது. அதையும் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே நேரத்துல இதுல இருந்து நாங்க எப்படி வெளியில வரலாம்னு தான் இப்ப நாங்க திங்க் பண்ணணும். வெளியே இந்த லாஸ்ட பற்றி யோசிக்கவே கூடாது. சோ இந்த சொல்யூஷன்ஸ் என்னன்னு பாக்குறதுக்கு முதல்ல 2019க்கும் 2024க்கும் உள்ள மார்க்கெட் டிஃபரன்ஸ பார்ப்போம். இந்த 2019 கொரோனாக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா 2020ல தான் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்தது. அதாவது 1.25, 1.3ல கூட உங்களால இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுக்கக்கூடியதா இருந்தது. இந்த நேரத்துல தான் எல்லாருமே கூட ஹோம் சேல்ஸ் நடந்தது. நிறைய பேர் ஹோம் எக்விட்டில இருந்து, சொந்த வீட்டுல இருந்து காசு எடுத்து மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி ரெண்டல் இன்கமுக்கு ஸ்டார்ட் பண்ண டைம். அதே நேரத்துல இந்த எக்விட்டியை எடுத்து நீங்க வீட்டோட ரெனோவேஷன் நிறைய செஞ்சீங்க, காட்டேஜஸ் வாங்கினீங்க. எப்பொழுதுமே ஜிடிஏக்கு வெளியில இருக்கிற ப்ராப்பர்ட்டி, சிட்டிஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸுக்குமே ஒரு பெரிய பிரைஸ் கேப் இருந்தது. இப்ப 2019-20க்கு பிறகு இந்த பிரைஸ் கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கடியா கிட்ட வந்ததுன்னு தான் சொல்ல முடியும். இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா அதே இது வந்து ஆப்போசிட்டா ஜிடிஏக்கு வெளியில இருக்கிற வீடுகளோட பிரைஸ் சரிவு அடைஞ்சு கொண்டே போகுது. ஆனா ஜிடிஏல இருக்கிற பிரைஸ் வந்து சரிவு அடைஞ்சாலும் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், மார்க்கெட் ஃபிளப் பண்ணும் பொழுது அது எப்படி ஜிடிஏல மட்டும் ஹவுஸ் பிரைஸ் வந்து ஸ்டெடியா இருக்குண்டு? ஜிடிஏ பொறுத்தவரையில இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவெண்ட்ஸ் நடக்கிற இடம். ஆல்ரெடி இந்த சிட்டியை இமிகிரன்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. பிசினஸா இருக்கட்டும், ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, டிரான்ஸ்போர்டேஷன், புது இமிகிரன்ட்ஸ் விரும்பி வார ஒரு சிட்டி. சோ இங்க வாழ்றதுக்கான டிமாண்ட் அதிகம். சோ இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து இந்த சிட்டி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. சோ ஜிடிஏ சுத்தி கிட்ட இருக்கிற சிட்டி எல்லாமே ஒரு சேஃப் ஜோனா தான் இருக்கு. இங்க இருந்து நீங்க பிக்கரிங்க தாண்டி போயிட்டீங்கன்னு சொன்னாவே அது ஒரு பெரிய ஒரு பிரைஸ் சேஞ்ச் உங்களால காண முடியும். அதே நேரத்துல வெஸ்ட்ல ஓக்வில்ல தாண்டி போனீங்கன்னு சொன்னா பிக் பிரைஸ் சேஞ்ச் உங்களால காண முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு கடைசியா நடந்த ஒரு சேல்ஸ உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். சோ இன்னைக்கு ஜிடிஏ சுத்தி வர அந்த சின்ன ஒட்டி இருக்கிற சிட்டியில இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று 60,000 to 80,000 குறைச்சி விற்குது ஒரு சில ப்ராப்பர்ட்டிகள். ஒரு சில ப்ராப்பர்ட்டிகள் ஓவர் ஆஸ்கிங்ல 200,000, 150,000 கூட விற்குது. இதே நீங்க கொஞ்சம் ஒஷோவா தள்ளி போவீங்களா இருந்தா இன்னைக்கு ஏஜாக்ஸ்ல கூட நீங்க 700,000ல இன்னைக்கு உங்களால டவுன் ஹவுஸ் வாங்க முடியும். ஆனா ஒஷோவால பாருங்க 1.1 மில்லியனுக்கு கூட டவுன் ஹவுஸ் வித்திருக்கு இந்த 2020ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஓஷோவால இந்த வீடு பர்ச்சேஸ் பண்ணிருக்கு 2020ல 830,000க்கு. இது வந்து பிட்டிங்ல வின் பண்ணி எடுத்த இந்த பிரைஸ் சேல்ஸ் நடந்திருக்கு. இதே ஹவுஸ் வந்து 3 மாசமா இப்ப மார்க்கெட்ல இருந்து 529,000க்கு வித்திருக்கு. சோ 300,000 லாஸ்ட்ல வித்திருக்கு. வாங்கின விலையை விட 300,000 இந்த ஓனருக்கு ஒரு பெரிய லாஸ்ட். இந்த 300,000 விட ரியல்டை ஃபீஸ் இருக்கு, க்ளோசிங் ஃபீஸ் இருக்கு, மட்ட ஃபீஸ் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய லாஸ்ட். இந்த லாஸ்ட்டை விட இன்னும் ஒரு பெரிய லாஸ்ட் என்னன்னு சொன்னா இந்த கம்யூனிட்டியில இருந்த 800,000க்கு இருக்கிற லிஸ்டிங்ல இருக்கிற வீடுகள் எல்லாமே
இந்த வீடு வித்தா பிறகு இதுல வந்து நிறைய வீடுகளை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க லிஸ்ட்ல இருந்தே, பயத்திலேயே பிரைஸ் இவ்வளவு ட்ராப் ஆயிட்டு. இப்ப இந்த ஏரியால இருக்கிற வீடுகளை பாத்தீங்கன்னு சொன்னா 500,000 தான் இந்த லிஸ்டிங்ல இருக்கு. இந்த 500,000 இருக்கிற லிஸ்டிங்கே இப்ப விக்குது இல்ல. இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா இதை விட விலை இன்னும் குறையும் நினைக்கிறதால வாங்குறாங்க இல்ல. அப்படி ஒரு ஆஃபர் அடிச்சாலும் இன்னும் ஒரு 100,000 குறைச்சு தான் இப்ப ஆஃபர் அடிக்கிறாங்க இந்த வீடுகளுக்கு. ஸோ இதை விற்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டத்துல தான் விற்க வேண்டி வரும். விற்க வேணும்னு சொன்னா ஒரு நாளும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை குறைக்கவே குறைக்காது. உங்களோட வீட்டோட வேல்யூ குறைஞ்சாலும் எப்பொழுதுமே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூடிக்கொண்டு தான் போகும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஓவர் ஆஸ்கிங்ல ஒரு வீடு வாங்கியிருப்பீங்களா இருந்தா, நீங்க வாழ்ற வீடா இருந்தா உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அது பிடிச்ச வீடா இருக்கட்டும். ஆனா நீங்க ஒரு ஹோம் இக்விட்டில இருந்து வெளியில காசு எடுத்து இந்த மாதிரி ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று நீங்க இதை வாங்கியிருப்பீங்களா இருந்தா, நீங்க ஆல்ரெடி இதுல 300,000 லூஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க மோர்கேஜ் கட்டி கொண்டிருக்கிறது இந்த லாஸ்ட்டுக்கு தான். அது மட்டும் இல்ல, ஹை ரேட் மோர்கேஜ் பே பண்ணி கொண்டிருக்கீங்க. ஸோ ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி 830,000 வாங்கியிருக்கு. ஒரு 1.78 ஒரு ரேட்டை போட்டு பார்த்தாவே உங்களுக்கு மந்த்லி மோர்கேஜ் ஸ்டார்டிங் வந்து அப்போ உங்களுக்கு இருந்திருக்கும் ஒரு 2,700-800 இருந்திருக்கும், இன்க்ளூடிங் பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்த்து. அதே இப்ப பார்க்கும் பொழுது இப்போ உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 5,000க்கு மேல பே பண்ண வேண்டி வரும். இப்ப நீங்க இந்த ஒஷவால இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து $5,000 ரெண்ட் பண்ண முடியுமான்னு தான் பார்க்கணும். அப்படி ரெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட மோர்கேஜை உங்களால பே பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்க பார்க்கணும், இது ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியா இருக்குமா தான் இந்த வீட்டோட வேல்யூ 300,000 குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிசினஸ் ஒரு லாஸ்ட் பிசினஸ் தான் சொல்ல முடியும். இந்த $300,000 நீங்க ஏர்ன் பண்றோம்னு சொன்னா இன்னும் ஒரு 10 to 15 இயர்ஸ் எடுக்கும். ஸோ இந்த வீடை விற்க முடியாது. வச்சு இருக்கிறோன்னு சொன்னா ரெண்டை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லாட்டி பேஸ்மெண்ட்டையும் அப்ஸ்டேர்ஸையும் பிரிச்சு ரெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களால காப்பாற்றி கொள்ள முடியும். இதுல இன்னும் ஒரு டவுன் சைட் சொல்றேன். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வச்சிருப்பீங்களா இருந்தா ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியா, வேற ஒரு பிசினஸ் நீங்க செய்வீங்களா இருந்தா உங்களால இந்த ப்ராப்பர்ட்டி மூவ் பண்ண விடாது. ஏன்னு சொன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ குறைஞ்சதால பேங்க் உங்களுக்கு எந்தவித லோனையும் தராது. இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருக்கும் மட்டும். இதனாலதான் ஒரு சிலர் வந்து 200-300 லாஸ்ட்னாலும் இந்த ப்ராப்பர்ட்டிஸை வித்துட்டு போறதுக்கான காரணம், இதை விட்டு வெளியில போனா மட்டும்தான் வேற ஏதாவது தொழில் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்டலாம். ஆனாலும் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு சில வீடுகள் கம்யூனிட்டி வந்து பிரைஸை ஹோல்ட் பண்ணி வைக்குது. இப்ப வாட்டர் ஃப்ரண்ட் கம்யூனிட்டின்னு இருக்கு. அப்படி சில கம்யூனிட்டிஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் பிளான் இருக்கு. உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தது யூஸ் பண்ண மெட்டீரியல், கஸ்டம் ஹோம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பிரைஸை ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கு. ஆனா கூடுதலான வீடுகள் வந்து பிரைஸ் குறைச்சி தான் விற்கப்படுது. அவசரமா உங்களுக்கு ஒரு வீடு விற்கணும்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்க லூஸ் பண்ணி தான் விற்பீங்க. அவுட் ஆஃப் ஜிடிஏல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே பெரிய பெரிய மில்லியன்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இப்ப விற்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அது கூட இன்றைக்கு 1 மில்லியன் 1.5 மில்லியன் குறைச்சு தான் ஆஃபர் அடிக்கப்படுது. இன்னைக்கு ஓஷோவால ஒரு 1 பெட்ரூம் பேஸ்மெண்ட் ஒன்று, அதாவது 600 ஸ்கொயர் ஃபுட் இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று லிஸ்ட் பண்ணிருக்கு $2,000. அதே மாதிரி இன்னும் ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன் $2,100 லிஸ்ட் பண்ணிருக்கு. டொரண்டோல கூட இன்னைக்கு $1,700 இருந்து ஒரு $2,000 ஒரு பேஸ்மெண்ட் இன்னைக்கு ரெண்ட் பண்ணலாம். ஓஷோவால அவ்வளவு தூரத்திலே அந்த பிரைஸ் நீங்க நினைக்கலாம். இதுக்கு காரணம் வந்து இன்றைக்கு வந்து மக்கள் வந்து எல்லாரும் பாதிக்கப்படாட்டியும் ஒரு சிலருக்கு மோர்கேஜ் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. இந்த மாதிரி யூனிட்டை ரெண்ட் பண்ணி தான் இந்த மோர்கேஜை பே பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு சிலர் வந்து மேல ரூமை கூட ரெண்ட் பண்றாங்க. இதுல ரெண்ட் அதிகமா இருக்குன்னு பாக்குறதை விட வீடை சேவ் பண்றதுதான் இதுல முக்கியமா இருக்கு. ஸோ இதனால நீங்க நினைக்க கூடாது நான் நெகட்டிவா பேசுறேன். ஜிடிஏ விட்டு நீங்க வெளியில வீடுகள் வாங்கி இருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் இருக்கும். அந்த வீட்டுல நீங்க வாழ்றதா இருந்தா அது உங்களுக்கு தோற்றாது. உங்களால அந்த மோர்கேஜை உங்களால கட்ட முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. அந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாட்டி ஓவர் ஆஸ்கிங்ல உங்களோட இன்கத்தை விட கூடுதலான பிரைஸ்ல நீங்க வாங்கியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது ஒரு பாதிப்பா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் விட்ட மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட 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 என்ன நடந்துட்டு சொன்னா பேங்குகள் கால் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுது, லாக் பண்ணுங்கன்னு அவேர்னஸ் கொடுத்தாங்க. ஆனா யாருமே அதை பெருசா எடுக்கல. ஏன்னு சொன்னா
இருக்கிற மோர்கேஜ் ரேட்டை விட தங்களால கூட கட்ட முடியாதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு $2000 இருக்கிற மோர்கேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட 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 என்ன நடந்துருச்சுன்னு சொன்னா, அந்த $2000 மேலால உங்களுக்கு பேங்க்ல இருந்து அந்த காசை வந்து எப்படின்னு சொன்னா உங்களோட பிரின்சிபல்ல இருந்து கழிச்சு கொண்டு வந்தாங்க. இது எப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு $700,000 இருக்கிற வீட்டுக்கு ஒரு $60,000 நீங்க பிரின்சிபல் பே பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க $640,000 தான் கட்டே இருக்குன்னு வெப்பம். ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகுதான் நீங்களே பார்த்திருப்பீங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல 660 கட்ட வேண்டிய இடத்துல நீங்க 670 680 கட்ட வேண்டி வந்திருக்கும். அது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கூட நீங்க உங்களோட மோர்கேஜ் பேமெண்ட்டை கூட்டாதனால இல்லாட்டி லாக் பண்ணாதனால உங்களோட பிரின்சிபல்ல இருந்து இன்ட்ரெஸ்ட கழிச்சு கொண்டே வந்துட்டாங்க. அதனால நீங்க வாங்கின பிரைஸுக்கே ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருவீங்க பழையபடி. ஸோ இதுதான் நடந்தது. ஆனா இன்னுமே ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த பிரின்சிபல்ல இருந்து தான் மோர்கேஜை கட்டி கொண்டு வராங்க. ஏன்னு சொன்னா தங்களால இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மோர்கேஜை பே பண்ண முடியாது. ஸோ வீட்டை பாதுகாக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. அதே நேரத்தில் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு எல்லாருமே வேரியபிள்ல தான் இருக்க போறாங்க. ஏன்னா இந்த பிரைஸ்ல யாருமே லாக் பண்ண போறதும் இல்லை. இந்த ஹை பிரைஸ் நீங்க பே பண்ணதான் வேணும். எல்லாரும் நான் திருப்பியும் சொல்றேன், நினைக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதால வீடுகளோட பிரைஸ் கூடுமெண்டு. இப்ப மோர்கேஜ் நாளைக்கு குறைஞ்சாலும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது என்று சொன்னா, நீங்க உங்களோட செலவு வந்து இப்ப அதிகமா இருக்கு, இன்ஃபிளேஷன் கூடவே இருக்கு. எந்த ஒரு பில் பேமெண்டோ எதுவோ நீங்க போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா கூட இனிமேல் வந்து பிரைஸ் குறையவே குறையாது. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து லேபர் காஸ்டும் கூடிட்டுது. அதே மாதிரி யாராவது மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வரைஞ்சிருந்து ஆல்ரெடி இக்விட்டி ஹோம் இக்விட்டில இருந்து காசு எடுத்து ரீமோர்கேஜ் பண்ணும் பொழுது நீங்க ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ண வேண்டி வரும். அது மட்டும் இல்ல, மோர்கேஜ் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிரைவேட் மோர்கேஜ்ல தான் நீங்க ட்ரை பண்ண வேண்டி வரும். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வெள்ளம் வர முதல்ல அணை கட்டுற மாதிரி கொஞ்சம் ஆடம்பரமா செலவழிச்சு வாழ்ந்தாக்களுக்கு இது கஷ்டமா இருந்தாலும் இதுல வந்து ரியாலிட்டியை நாங்க ஃபேஸ் பண்ணத்தான் வேணும். இனிமேல் செலவழிக்கிற ஒவ்வொரு காசையும் யோசிச்சு பார்த்து தான் செலவழிக்கணும். தேவையில்லாம செலவு அளிக்காம தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி வாழ்றதுதான் புத்திசாலித்தனம். அதே நேரத்துல உங்களுக்கு வேணுமெண்டா இப்ப முந்தி மாதிரி யாருமே பேஸ்மெண்டோ எதுவுமே ரெண்ட் பண்ற இல்ல. ரெண்ட் பண்ணி தான் சமாளிக்கணும்டா ரெண்ட் பண்ணி தான் ஆகணும். ரூமை ரெண்ட் பண்ணலாம், பேஸ்மெண்ட் ரெண்ட் பண்ணலாம், ரெனோவேட் பண்ணி ஏதோ ஒரு இன்கத்தை நீங்க ஆட் பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து வெளியில வரலாம். நாளைக்கு ஒரு இன்ஃபிளேஷன் அதிகமாகி ரிசெஷனும் கொஞ்சம் கூடுமா இருந்தா, நிறைய ஜாப் லாஸ் வருமா இருந்தா கூட பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும். அதே மாதிரி இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேப் சிஸ்டம், ஸ்டூடெண்ட் விசா எல்லாமே ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இமிகிரன்ஸ் வாரதும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டல் வந்து முன்ன மாதிரி அவுட் ஆஃப் சிட்டியில வந்து எடுக்கிற சரியான கஷ்டம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொவின்ஸ் மாறி போறாங்க வேற வேற விஷயங்களுக்கு, வேற வேற பிரச்சனைகளுக்கு. ஸோ நாங்க வர இருக்கிறத நினைச்சு ஒரி பண்ணாம என்ன செய்யலாம், என்ன செஞ்சா இதை விட்டு வெளியில வரலாம்னு தான் நாங்க யோசிக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வெல்த்தியா ரிச்சா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தாட்டியும் ஒரு சிலருக்கு இது பொருந்தும். வீடு வாங்கணும்னா வாங்கத்தான் வேணும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குவீங்களா இருந்தா உங்களுக்கு நல்ல பிரைஸ்ல வாங்கலாம். எப்பொழுதுமே ஒரு வீடு வாங்குறது சொன்னா நீங்க வெயிட் பண்ணி ஜிடிஏக்கு உள்ள இல்லாட்டி ஜிடிஏக்கு பக்கத்துல இருக்கிற சிட்டிஸ்ல போய் வீடு வாங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இக்விட்டியாவது உங்களால பில் பண்ண முடியும். ஒரு 1 hour டிராவல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா நீங்க போய் இருக்கலாம். ஆனா அங்க இருக்கிற வீடுகள் வந்து ஓவர் ஆஸ்கிங் பிரைஸ்ல தான் வாங்க வேண்டி வரும். அதுவும் நிறைய பேர் புது வீடுகளுக்காகத்தான் இந்த ஜிடிஏ விட்டு வெளியில போறதுக்கான காரணம். அதுல யூஸ் பண்ற மெட்டீரியல், லேபர் காஸ்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க பிரைஸ் அதிகமா கொடுத்து தான் வாங்குவீங்க. அப்படி கொடுத்து வாங்கினாலும் அந்த வீடுகளோட விலை அதே லெவல்ல தான் இருக்க போது. இன்னொரு 10-15 வருஷத்துக்கு உங்களால அந்த வீட்டை விற்க முடியுமான்றது கூட ஒரு பெரிய சந்தேகம். ஸோ ஒரு பாசிட்டிவா ஃபீல் பண்ணுங்க. இதை விட்டு வெளியில வரேன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் சிக்கனப்படுத்துவீங்களா இருந்தா இதை தாண்டி வெளியில வந்துடலாம். என்ன கார் வச்சிருக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு பணம் பேங்க்ல இருக்குட்டு தான் இப்ப முக்கியம். இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.